வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பட் கரெக்டாக ஹெச்எஸ்என் கோடோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபுல் இன்ஃபர்மேஷன்னா பட் ஒரு பேசிக்காக பட் ஹெச்எஸ்என் கோடுனா அது எதுக்கு ஏன் இருக்கு, அது அதோட பயன்கள் என்ன, பட் அந்த மாரி நம்ம வந்து பார்க்க போறோம். அது வந்து பட் ஹெச்எஸ்என் கோட் ஹார்மோனைசஸ் சிஸ்டம் ஆஃப் மூவ்மெண்ட் கேர். இது எனக்கு சரியா ப்ரொனன்சியேஷன் வரணும்னா நான் உங்களுக்கு வேர்டாகவே போடுறோம், பார்த்துக்கோங்க. இந்த பட் ஹெச்எஸ்என் கோடோட ஃபுல் ஃபார்ம் இதுதான். பட் இந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து யார் வந்து ஆர்கனைசேஷன் பண்ணாங்கன்னா வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன். பட் இவங்க தான் இந்த கரெக்டாக இந்த மெத்தடை கொண்டு வந்தாங்க. இந்த பட் ஹெச்எஸ்என் கோடுன்ற மெத்தடை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெல்ஜியம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு கரெக்டாக பெல்ஜியம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சரியா தெரியல, மோஸ்ட்லி பெல்ஜியம்ல தான் இருக்கு. இந்த பட் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன், இதுல வந்து 100+ கண்ட்ரி, கிட்டத்தட்ட 180-190 கண்ட்ரி வந்து இந்த இந்த பட் ஆர்கனைசேஷன்ல வந்து கரெக்டா மெம்பரா இருக்கிறாங்க. பட் இதுல வந்து கரெக்டா இந்தியா வந்து 1970s காலத்திலே 71-72 இருக்கும். பட் அந்த காலத்துல இருந்து இந்த வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் வந்து இவங்க கரெக்டா மெம்பரா இருக்கிறாங்க. அப்ப வந்து நம்மளுக்கு கரெக்டா ஜிஎஸ்டி எல்லாம் இல்லை. 1970 நம்மளுக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஆனா இருந்தாலும் கரெக்டா இந்தியாவில வந்து அவங்க வந்து கரெக்டா மெம்பரா. அப்போ மோஸ்ட்லி வந்து இந்த பட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்குதான் இந்த பட் ஹெச்எஸ்என் கோடு வந்து அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ஜிஎஸ்டில தான் பட் அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க. பட் இதுல வந்து கரெக்டா இந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து மினிமம் வந்து 6 டிஜிட்டல் வரைக்கும் இருக்கலாம். மேக்சிமம் வரைக்கும் உங்களுக்கு 10 வரைக்கும் கூட போகலாம். ஆனா அந்த முதல்ல 6 டிஜிட் இருக்கிறது வந்து காமன். அந்த 6 டிஜிட் இருக்கிறது வந்து காமன். இப்ப காமன்னா இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்றீங்க. கரெக்டா உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு டேபிள் ஒன்று சேல்ஸ் பண்றீங்க. இப்போ ஒரு டேபிளோட காமன் கோடு வந்து முதல் 6 டிஜிட் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த டேபிள் வந்து இந்த வேரியேஷன் படி அது வந்து மாறும். பட் அது வந்து தேக்கு மர டேபிளா, இல்லைன்னா படாக்கு மர டேபிளா, பட் இல்லைன்னா அது வந்து பாலிஷ் போட்ட டேபிளா, இல்லைன்னா அது நார்மல் டேபிளா, இல்லைன்னா பிளாஸ்டிக் டேபிளாட்டு. பட் அதோட கேட்டகரியும் அதோட தன்மையும் மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பட் ஹெச்எஸ்என் கோடு வந்து ஆட் பண்ணிப்போம். பட் அதுதான் மேக்ஸிமம் 8 இல்லைன்னா 10 வரைக்கும் போகும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க 4 6 டிஜிட் வந்து காமன். இப்போ அந்த 6 டிஜிட் வந்தாலே அது வந்து டேபிள் தான் கொடுக்கும். அதுக்கு அப்புறம் வர இன்ஃபர்மேஷன் எல்லாம் கோட் எல்லாம் அதோட ப்ராடக்டோட கரெக்டா வெரைட்டியை வந்து அது வந்து குறிக்கும். பட் இந்த பட் ஹெச்எஸ்என் கோடு வந்து இப்போ வரைக்கும், அதாவது 2020 வரைக்கும் வந்து 21 செக்டார் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 99 சாப்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 1244 1244 ஹெட்டிங் அது இருக்கு. அதுக்கப்புறம் 5224 5224 வந்து சப் ஹெட்டிங் இருக்கு. பட் இந்த இதுவெல்லாம் பட் ஹெச்எஸ்என் கோடோட இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து கரெக்டா மேட்ச் பண்ணோம்னா இந்த நான் சொல்றது இப்போ வந்து நான் சொன்னேன், இந்த வந்து செக்ஷன், அதுக்கப்புறம் சாப்டர், அதுக்கப்புறம் ஹெட்டிங், அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங், இதெல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு பட் ஹெச்எஸ்என் கோடு வந்து அவங்க வந்து மேக் பண்றாங்க. அது வந்து நம்ம கரெக்டா இன்டர்நெட்லயே பார்த்து பட் எடுத்து நம்மளோட கரெக்டான இதுக்கு வந்து போடலாம். இப்போ இந்த கரெக்டா ஹெச்எஸ்என் கோடு ஏன் வந்து பயன்படுத்துறாங்கன்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லா நம்ம வந்து ஒரே பொருளை வந்து வேர்ல்டு ஃபுல்லா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம் இருக்கும். இப்போ டேபிள் நீங்க வந்து கரெக்டா எடுத்துக்கீங்கன்னா டேபிள் வந்து ஒரே இதுதான். இப்ப நீங்க பட் அமெரிக்கால டேபிள் சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும். நீங்க இந்தியால டேபிள் சொன்னாலும் யாருக்கும் தெரியும். அப்ப நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த டேபிளோட கேட்டகரி வந்து அவங்களுக்கு அவ்வளவு தெரியாது. பட் இந்த நேம் வந்து இப்ப வந்து பாலிஷ் டேபிள்ன்றது வந்து ஒரு நேம். அது வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரில நம்ம வந்து கரெக்டா பிசினஸ் பண்ணும்போது அந்த நேம் வந்து ஒரு பட் அவ்வளவு வந்து சூட்டபிளா இருக்காது. அதுக்குதான் இந்த பட் ஹெச்எஸ்என் கோடு கொண்டாங்க. இந்த ஹெச்எஸ்என் கோடு வந்து ஒரு ப்ராடக்டோட ஐடென்டிஃபிகேஷனா
ஐடென்டிபிகேஷனா இது வந்து பயன்படுத்துது. இப்போ ஒரு HSN கோடு எடுத்தா நீங்க இதே பட் HSN கோடு வந்து கனடால நீங்க அவங்க பட் அந்த கோடுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதே ப்ராடக்ட் தான் நம்ம இந்தியாவில் இருக்கும். அதுதான் பட் HSN கோடு. இப்போ நீங்க பட் HSN கோடு வந்து நீங்க கரெக்டா பில் போறீங்கன்னா அதுல வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணுவாங்க. அதுல சில கேட்டகரி வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருக்காங்க. அது எப்படின்னா, உங்களோட பிசினஸ் வந்து 5 கோடி வரி பட் 5 கோடிக்குள்ள இருந்தா, அதாவது 1 கோடியில இருந்து 5 கோடி உள்ள இருந்தா உங்க பில்லுல வந்து 4 டிஜிட்ஸ் பட் HSN கோடு வந்து மஸ்ட், அது நீங்க போட்டு ஆகணும். இதுவே உங்க பிசினஸ் வந்து 5 லட்சம் பட் 5 கோடிக்கு மேல போனா 6 டிஜிட் HSN கோடு வந்து நீங்க போட்டு ஆகணும். இது மஸ்ட். சப்போஸ் நீங்க பட் HSN கோடு சரியான பட் HSN கோடு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க உங்க பில்லுல போடலன்னா, அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு வந்து தப்பான பட் HSN கோடு நீங்க போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் பண்ணும்போது, இப்ப நீங்க 2 crores மேல போனீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது பட் HSN சம்மரி என்ற ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல உங்களோட பட் HSN சம்மரி எல்லாம் நீங்க போட்டே ஆகணும். 2 கோடி மேல போனா மஸ்ட். அதுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க வந்து பட் ஆப்ஷன் தான் அவங்க போடலாம் இல்ல வந்து போடாம இருக்கலாம். ஆனா HSN கோடு வந்து தப்பா போட்டாலும் இல்ல வந்து போடாம இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேக்சிமம் 25,000 வரைக்கும் ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு. 25,000 ஏன் 50,000 சம்திங். அதாவது நீங்க ஒரு 10,000ல இருந்து ஒரு 35,000 உள்ள வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபைன் வந்து நம்ம வந்து கரெக்டா சொல்ல முடியாது. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆபீசர்கள் வந்து உங்களோட மிஸ்டேக் என்னென்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அவங்க ஃபைன் போடுவாங்க. ஆனா கரெக்டா நார்மலா வந்து 25,000 வரைக்கும் ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க HSN கோட போடும்போது அது வந்து கரெக்டா இருக்கா இல்ல நம்ம கரெக்டான HSN கோடு தான் நம்ம பில்லுல போடுறோமான்ட்டு நம்ம பார்த்து போடுங்க. அது உங்களோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி மூலமா எந்தவித பிரச்சனையும் வராம அது வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வேற ஒரு கண்டென்ட்ல நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.